வந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ செவ்வனே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து அவங்க எவ்வளோ மெனக்கட்டு அவங்க வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி இந்த கலையை வளர்த்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மேடை கிடச்சி உங்களுக்கு இது செலுத்தியிருக்காங்க. நன்றி, நாட்டியாஞ்சலி செலுத்தியிருக்காங்க. உங்களுடைய முழு உழைப்பையும் உங்கள் முன்னாடி கலையாக, அதாவது இறை தத்துவத்தை வந்து நம்ம வந்து தத்துவமாக புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு சில தெரியும், கதை தெரியும், அதுக்கு பின்னாடி நிறையா தத்துவங்கள் இருக்குது. அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து ஃபிலாசபின்னு பேர். அது வந்து எப்படின்னா அது ஒரு ஞானப்பாதை. அது வந்து தேடல் உள்ளவங்களுக்கு தான் அந்த பாதை வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க அதுக்குள்ள வந்து தேடிட்டே போவாங்க. கடைசியில் வந்து ஞான நிலை அடைவாங்க. அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் புரியும். உடனே அது ஒதுங்கி அவங்க அந்த யோகம், ஞானம், மோட்சம் அப்படி போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு டஃப்பான அந்த சப்ஜெக்டை அதுக்கு ஒரு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வச்சு, அதுதான் இறைவனுக்கு வந்து உருவ வழிபாடு வந்து பண்ணுறதே நம்ம இந்து மதத்தில் வந்து அதனால தான். அது வந்து ஒரு பெரிய புரிஞ்சுக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம தகுதிக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆணாக, பெண்ணாக, அதுக்கு ஒரு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு, அதுக்கு ஒரு கதை வச்சு, அதுக்கு ஒரு புராணம் வச்சு நம்ம அதோட சேர்ந்து ஒன்னோட ஒன்றா பழகினாதான் நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் உள்ளே போக முடியும். ஸோ அதனால ஏற்பட்டது தான் இவ்வளவு தத்துவங்களும். அந்த தத்துவங்கள் ரொம்ப கடினமான சப்ஜெக்டாக இருந்தாலும் அதற்கெல்லாம் வந்து ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்துக்கு ஒரு உரைநடை, அந்த உரைநடைக்கு தகுந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ராகாஸ், தாளாஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீர்த்தனங்கள், பாடல்கள் இதெல்லாம் ஏற்றி இதற்கு அபிநயம், தாளம் இதெல்லாம் வச்சு அதில் வந்து இந்த உடம்புக்கு இப்போ இவங்க ஆடுறத பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த பண்ணாங்களே அந்த மேம் எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு அவங்க மேக்கப் போட்டு அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் அவங்களோட ஏஜ் உங்களுக்கு தெரியாது. குறைஞ்சது இதில் வந்து நம்மளோட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்து அபவ் 40 ஏஜ் உள்ளவங்க வந்து ஜாஸ்தி. ஆனால் உங்களுக்குலாம் தெரிஞ்சுதா? காரணம் என்ன அப்படின்னா உடம்புக்கு உண்டான நாடி நரம்புகள் எல்லாமே அவ்வளவும் இயங்கிறதுக்கான அந்த குண்டலினி யோகம், யோகாவில் வந்து சொல்லுவாங்க குண்டலினி யோகம்னு சொல்லி, அந்த சக்கராஸ்லாம் வந்து இயங்கிறதுக்கான, உடம்புல இயங்கிறதுக்கான அந்த லயம், உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடும். அவங்கெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி, இந்த ஆர்த்தோட்ட போகணும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து எந்த வியாதியும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அப்படி வச்சிருக்காங்க அந்த உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் மகான் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா இந்த பரதக்கலை. இதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு லயம் பார்ட் இருக்கு. அந்த லயம் பார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு, மனசு, ஆன்மா இது எல்லாமே ஒரு கணக்குல இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லைன்னா அந்த ஒரு கணக்கு காலப்பிரமாணம், இதை தான் வந்து மியூசிக்ல காலப்பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப்பு இவ்வளோ வைக்கிறோம், இவ்வளோ லென்த் பண்றோம், இவ்வளோ ரொட்டேஷன் பண்றோம் அப்படின்னா நேற்றுக்கே நீங்க டான்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு மிதுன்கிற அந்த பையன் வந்து எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணான். நம்ம ரெண்டு சுத்து சுத்தணும்னா நமக்கு தலை சுத்தல் வந்துடும். அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு 3 பாட்டுக்கு அவ்வளோ ரொட்டேஷன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்கறாப்ல, சார் ஒரே ஒரு சான்ஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் நான் ஆடிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வேர்த்து ஒழுகுது, ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்கு. அந்த எனர்ஜி அவங்களுக்கு எங்கேருந்து வருது? அவங்களும் மனுஷன் தான், நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாங்க, நம்மள மாதிரி தான் தூங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. காரணம் வந்து இந்த கலைங்கிறது வந்து வெறும் கலை மட்டும் கிடையாதுங்க. இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பிசிக் ஒர்க் இருக்கு. இதுல வந்து ஒரு பிசிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஒரு ஆர்ட் மியூசிக் சயின்ஸ் இருக்கு, பிரெயின் சிஸ்டத்துக்கான விஷயம் இருக்கு, உடம்புக்கான விஷயம் இருக்கு. இது எல்லாமே பியூர் சயின்ஸ். இந்த விஞ்ஞான பூர்வமான விஷயத்த வந்து மெய்ஞானத்தோட கலந்து அது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா அது இப்படிதான் செய்ய முடியும். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம வந்து ரொம்ப எளிமையா அதுக்கு ஒரு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு, அதுதான் நான் சொன்னேன், சில மக்கள் வந்து இதோட அருமை புரியாம சம்மந்தமே இல்லாம வந்து பிரகாரத்துல குளத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கால டைம்ல அவங்க போட்டோம்
அது வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் சிவராத்திரி. அவன் அந்த சிவராத்திரியில கண்ணு முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாட்டியாஞ்சலி. சிவராத்திரியில கூட நம்ம எதை நினைச்சு கண்ணு முழிக்கணும்? சுவாமியை நினைச்சு நம்ம கண்ணு முழிக்கணும், இந்த ஆன்மீகத்திலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலை உணர்வோட கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நாட்டியாஞ்சலி. எதுக்கு சொல்ல வரேன், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து அவங்களுக்கு சொன்னாதானே தெரியும். இப்ப எதுவுமே தெரியாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் இந்த மாரி ஒரு மேடை போட்டு இந்த மாரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லி, எனக்கு ஏதோ இப்போ வந்து ஒரு டைம் கிடைச்சது சொல்றேன், சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து எஜுகேட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். அந்த எஜுகேட் பண்றதுக்கான விஷயத்தை தான் இந்த ஆனந்த தாண்டவம் நாட்டியாஞ்சலி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து இனிமேலாம் என்ன பண்ணணும்னா, இந்த கால டயத்துக்கு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக சொல்லணும்னா, அங்க உள்ள என்ன தத்துவம் இருக்கோ அந்த சிலையாக இருக்கிற தத்துவத்தை தான் இவங்க அந்த தத்துவத்துக்கு வந்து ஒரு பாடல், ஆடல், உரையாடல், மியூசிக் எல்லாம் வச்சு ஒரு கலையாக்கி இங்க அப்படியே கடவுளாவே வாழறாங்க. சிவன் சிவனாகவும் பார்வதியாகவும் மீனாட்சியாகவும் ஒவ்வொரு தத்துவத்தை இங்க எடுத்துட்டு நீங்க அங்க போனா வந்து அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம வரோம் இல்லையா, அந்த சாமியில இருக்கிற நம்மளுடைய மதத்துல எத்தனை விதமான தத்துவங்கள்லாம் இருக்கும், அந்த அத்தனை விதமான தத்துவத்தையும் இன்னைக்கு ஒரு 5-6 மணி நேரமா 7 மணி நேரமா இந்த மேடையில வந்து எல்லாரும் ஆடிட்டு போயிருக்காங்க. அடுத்த நிகழ்வு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறத வச்சுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை எல்லாருக்கும் அனுபவபூர்வமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கால பூஜை முடிந்தவுடன் மறுபடியும் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். பக்த கோடிகள் அனைவரும் இந்த கலைஞர்களை உற்சாகம் படுத்த முடியும். நீங்க இந்த அரிய கலையை பார்க்கறபடி இந்த நாட்டியாஞ்சலி மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அப்படியே ஷாக் ஆகுங்க. இத்தனை நாளையா நான் பிலாசபி பேசணும் இல்லையா, இந்த தத்துவம்லாம் பத்தி. இதுல இன்னொரு பார்ட் இருக்கு. இந்த கலை மட்டும் ஜாதி மதம் அதெல்லாம் தாண்டின ஒரு கலை. கலைக்கு மட்டும்தான் ஜாதி மதமே கிடையாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா இப்ப நமக்கு டான்ஸ் பண்ண போறவர் வந்திருக்கிறது யாரு அப்படின்னா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாடல் உலகம் பூரா ஃபேமஸான பாடல். யார் பாடியிருக்கா? சின்ன பசங்க சொல்றான் நாகூர் ஹனீஃபான்ட்டு. அந்த நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பேரன் பஹூருதீன் ஷேக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முழு நடராஜர் தத்துவத்தை முழு நடராஜர் தத்துவத்தில் அவங்க சாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்கிற அகாடமி நேமே ஸ்ரீ சங்கர கலாலயா குடவாசல். ஸ்ரீ சங்கர கலாலயான்னு வச்சிருக்கார், குடவாசலில் இருக்கார். பஹூருதீன் ஷேக் அவர்களும் அவருடைய மாணவர்களும் இங்கே நடனம் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. குடவாசல் ஸ்ரீ சங்கர கலாலயா நாட்டிய மணிகள் வழங்கும் இனியதொரு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குரு பஹூருதீன் ஷேக் ஆகிய நான் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக புஷ்பாஞ்சலி. முழு முதல் கடவுளாம் விநாயக பெருமானை வணங்கி நாட்டியத்தில் அவருக்கு இந்த பாடலை அர்ப்பணம் செய்து எங்களுடைய நிகழ்வை துவங்குகிறோம். புஷ்பாஞ்சலி இதோ உங்களுக்கு.
சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் முடித்தவனா அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். உலகை மாமையை நீர் வந்தான். ஆங்கவன் ஆணை முகன் பெற்றிட ஆட்டியாய் வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான். ஆங்கவன் ஆணை முகன் பெற்றிட சாந்தில வேடம் கொண்டான். ஆங்கவன் ஆணை முகன் பெற்றிட சாந்தில வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையின் மீது வந்தான். மாங்கவன் ஆணை முகன் பெற்றிட சாந்தில வேடம் கொண்டான். அந்த பிரம்மனை சிறையிட்டான். அரணவன் உருவாக வந்து பிரணவ பொருள் முடித்தான். பிரணவ பொருள
கேட்க நாவல் கனி பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான் ஆவல ஔவையவள் தமிழை ஆனந்தமாய் கேட்க ஆவல ஔவையவள் தமிழை ஆனந்தமாய் கேட்க நாவல் கனிப்பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான் 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 பதம் சூட்டி உவந்தருள் செய்தார் ஜம் 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 கர மலர் வேலேந்தி கலாபனை மீது புறமகள் குந்தரியை அரவணைத்தான் வேலன் அவையக்கரம் தூக்கி உபயபதம் சூட்டி உவந்தருள் செய்தான் அவையக்கரம் தூக்கி உபயபதம் சூட்டி உவந்தருள் செய்தான் செந்தூர் கடல் கோயில்
தத்தை யா தைக்கும் தத் தத்தம் கிட்டத்தட்ட தித்தை யா தைக்கும் தித் தத்தம் கிட்டத்தட்டதம் தித்தம் கிட்ட தக்கதை நாதரும் தத்தை கிட்ட தக்கதம் தித்தம் கிட்ட தக்கதை நாதரும் தத்தை கிட்ட தக்கதம் தித்தம் கிட்டத்தட்டதை தத்தை கிட்டத்தட்டதம் தித்தம் கிட்டத்தட்டதை தத்தை கிட்டத்தட்டதம் தித்தம் கிட்டத்தட்டதை தத்தை கிட்டத்தட்டதம் தித்தம் கிட்டத்தட்டதை தத்தை கிட்டத்தட்டதம் திதம் தத்தை கிட்டத்தட்டதை தத்தை தத்தை கிட்டத்தட்டதம் திதம் தத்தை கிட்டத்தட்டதை தத்தை தத்தை கிட்டத்தட்டதம் திதம் என்னை கிட்டத்தட்டதை தத்தை தத்தை கிட்டத்தட்டதம் திதம் தத்தை கிட்டத்தட்டதை தத்தை தத்தை கிட்டத்தட்டதம் திதம் தத்தை கிட்டத்தட்டதை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கிராமத்துக்குள்ளார இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோட இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஆர்ட்ஸ் ஆஃப் யூ அண்ணா, உங்களோட பணி சிறக்கணும். இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நிறைய டான்ஸஸை வச்சு நிறைய நாட்கள் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த உருப்படியாக தில்லானா, ராகம் பரஸ், தாளம் ஆதி.
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லுவனும் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லற்படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமா எளிமையான பாடல். ஆக்சுவலாக அது எளிமையான பாடல் கிடையாது, அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அந்த ராகம் அந்த மாதிரி, அதனால தான் இது இன்னைக்கும் அந்த பாடல் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பாடல், அந்த தமிழ் பாடல், அந்த மாதிரி பாடலுக்கும் பரதத்தில் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. பியூர் கிளாசிக்கல், அதாவது அந்த அறுபடை வீடு. அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன், கலைக்கு மட்டும்தான் இந்த ஜாதி மதம் கிடையாது. இப்போ அறுபடை வீடு போறார் அப்படின்னா அந்த முருகனோட மொத்த தத்துவத்தையும் அவர் படிச்சிருந்தாதான். இப்போ நமக்கெல்லாம் சத்தியமே தெரியும், எனக்கே தெரியாது. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முருகன் ஸ்லோகம் சொல்கிறோம், சோஸ்திரம் சொல்கிறோம், ஜபம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. அறுபடை வீடு தத்துவம் வந்து லைனும் தெரியும், அவ்வளோதான். சுவாமிமலை அப்படின்னா உபதேச ஸ்தலம், அந்த மாதிரி பழனினா அது வந்து யோக ஸ்தலம். அந்த மாதிரி ஒவ்வொரு லைன் தான் தெரியுமே ஒழிஞ்சு அவர் முருகனாவே வாழ்ந்திருக்காரு. அறுபடை வீடு ஸ்தலத்தோட இந்த மொத்த இதையும் அந்த ஒரு சாங்கில் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கணபதி தத்துவ கவித்துவம், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒரு சுவாமியை பற்றி பண்ணும்பொழுது அந்த ஒவ்வொரு தத்துவத்தையும், அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த நாட்டியாஞ்சலி நடனம் நாட்டியக்கலை என்பது அங்கே சிலை ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை இவங்க அப்படியே தத்துவ ரீதியாக உள்வாங்கி இங்கே அப்படியே மேடையில் வாழறாங்க, இறைவனாகவே வாழறாங்க. அதனால தான் இந்த நாட்டியாஞ்சலிக்கு இவ்வளோ மகத்துவம், எஸ்பெஷலி ஃபார் சிவராத்திரி. ஸோ இது மாதிரி பேசிட்டே போகலாம். இன்னும் நிறையா ஸ்லாட்ஸ் நம்மளுடைய ஆனந்த நாட்டியாஞ்சலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். பஹூருதீன் ஷேக் அவர்களுக்கு பெரிய கரவொலி எழுப்ப வேண்டும்.
ஹலோ அபர்ணா அன்பழகன், நல்ல கை தட்டலாம், உங்களுக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்ல கை தட்டலாம். பூமா ஸ்ரீ சரவணன், லட்சுமிகா ஸ்ரீ ரகுராமன், கனிஷ்கா ஆனந்தன், விதர்ஷனா நவீன், சிவானி ஐயப்பன், ராகினி ராஜாராமன், நிரஞ்சனி லெனின், சவுண்ட் கம்மியாயிடுச்சு, நல்லா கை தட்டு. ஏசி ஜனனி ஸ்ரீ சந்திரகுமார், பூஜா ஸ்ரீ சரவணன், நித்யஸ்ரீ லெனின். ஒன்ஸ் அகேன் இந்த லைட் சவுண்ட் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்த அந்த அண்ணாஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப லைவ்லியா இருந்தது. எப்பயுமே நாங்கள் ஒரு ஆள் உட்கார வைக்கணும், இந்த சாங்க்குனா இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அங்கே உட்கார வைக்கணும். நீங்களே கரெக்டாக பண்ணீங்க, எல்லாமே அந்த கான்செப்டுக்கு ஆஃப்டாக இருந்தது, ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நான் எதிர்பார்த்த டைத்தில் எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி நடந்தது. ஸோ சவுண்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டேஜ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த ஷீல்டு மெமெண்ட் இது எல்லாமே கூட ரொம்ப அருமையாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பண்ணுறதுக்கு, இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். அவசியம். அடுத்ததாக பெங்களூர்லேருந்து நமக்காக வந்திருக்காங்க கார்த்திகா நாட்டியாலயத்திலேருந்து கார்த்திகா ரமேஷ், குரு கார்த்திகா ரமேஷ் அவங்க தலைமையில்